என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல், பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி, அழுதடி அடைந்த கன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். பிணக்கிலாத பேருந்தோரை பெருமானுன்னாமங்கள் பேசுவார்க்கு, இணக்கிலாததோரின்பமே வரும் துன்பமே துணை தம்பிரான், உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை ஒத்த பின், கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தோரை பெரும் பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உன்னை சார்ந்திலேன், சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடை ஆயவெங், கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, மலங்கினேன் கண்ணில் நிறை மாற்றி மலங்கடுத்த பெருந்தூரை, விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவது அறிந்தீரேன், இலங்குகின்றனின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே, கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, பூணோனாததோர் அன்பு பூண்டு பொருந்தினாள் தோறும் போற்றவும், நானோனாததோர் நாணம் மீதி நடுக்கடலுள் அழுந்தினாள், பேணோனாத பெருந்தோரை பெருந்தோணி பற்றி உவைத்தலும், காணோனா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, கோலமே நீவராகமே குணமாம் பெருந்தோரை கொண்டலே, சீலமே துமறிந்திலாதயன் சிந்தை வைத்த சிகாமணி, ஞாலமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வந்திடும், காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, பேதமில்லதோர் கற்பழித்த பெருந்தோரை பெருவெள்ளமே, ஏதமே பல பேச நீயனை எதிலார் முன்னம் என் செய்தாய், சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமென, காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் குன்றிலே, இயக்கி மாறரு 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே, மயக்கமாயதோர் மும்மல பழவல்வினை குள்ளழுந்தவும், துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கழல் தந்தனை, கயக்கவை தாடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, கயக்கவை தாடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, காலமே உனை ஓத நீ
காட்டினாய் கழு குன்றிலே காணோன்னா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி அருள் தரும் முப்புரனாய் எம்மையுடனாய் அருள்மிகு பொன்னிட்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர்கள் உரை செய்த திருக்கழுக்குன்ற பதிகத்துக்கு செய்த உரையை 1951 அவர்கள் செய்த அந்த உரையை 1952 என்னுடைய தந்தையார் அதை நூல் வடிவிலே ஆக்கி அவரிடத்தில் காட்டி ஒப்புதல் பெற்று அதை திருக்கழுக்குன்றத்தில் வெளியிட்டார்கள். அந்த நூலை அப்படியே படித்து சிந்தித்து வருகிறோம். இதுவரையில் முதல் 7 பாடலில் முதல் 4 பாடல்களை நாம் படித்து சிந்தித்தோம். 5வது பாடலாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கோலமே நிவராகமே குணமாம் பெருந்தோரை கொண்டலே சீலமேதுமறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உனை நச்சின சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே ஒருகால் அழகிய மினுமினுப்பான உடம்பை உடைய தாய்ப்பன்றி வடிவமாக வந்து எளிய பன்றிக்குட்டிகளுக்கு பால் ஊட்டிய கருணை வள்ளலே. பெருமான் பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க எழுந்தருளி தாய்ப்பன்றியாக வந்து அருள் செய்தான். அந்த கருணை வள்ளலே இந்நாளில் திருப்பெருந்துறையில் கீழ்முகில் போல குரு வடிவமாக வந்து அருள் பொழிந்து காத்த ஞான குணச்செம்மலே. கோலம் அழகு, மேனி மினுமினுப்பான உடம்பு, கோலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே. இறைவன் தாய்ப்பன்றியாக வந்து பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்தான் என்பது திருவிளையார் புராணத்தில் வருகின்றது. பன்றிகளில் வெள்ளைப்பன்றிகளும் உண்டு என்றாலும் கோலமேனி வராகம் என்று இங்கே குறிப்பிட்டது கருப்பு நிறைய உடைய பன்றியைத்தான். என்னையெனின் இந்நாட்டில் உள்ளது பெரும்பாலும் அந்நிறமுடையதே ஆதலாலும் அருள் செய்யும் அம்மையின் நிறம் கருப்புதான் ஆதலாலும் என்பது கருத்து. கருப்பிலும் மினுமினுப்பான கருப்பு உண்டு. நீலம், பச்சை முதலிய அழகிய நிறங்களும் கருப்பின் பகுதிகளே. கருப்பு பெண் நிறம், சிவப்பு ஆண் நிறம். நிறம் நெருப்பின் தன்மையுடையது. அதன் வீரும் தன்மையும் ஆண் பெண்ணாக கொள்ளப்பெறுகிறது. உயிர்களிடத்து உள்ள ஆணவம், அதாவது அறியாமையை விளைவித்தலின் உயிர்களிடத்தில் உள்ள ஆணவம் அறியாமையை விளைவித்தலின் இருட்டு நிறமுடையதாக இருக்கிறது. இறைவன் ஒளியுடையவன், உயிர்கள் இருட்டு நிறமுடையவை. இறைவனின் கருணை ஒளிக்கும் மலத்தின் இருட்டுக்கும் எப்போதும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உயிர்களிடத்தில் உள்ள ஆணவம் அறியாமை விளைவித்தலின் அது இருட்டு எனப்படுகிறது. இறைவன் ஒளிவுடையவன். இறைவனின் கருணை ஒளிக்கும் மலத்தின் இருட்டுக்கும் எப்போதும் போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் நடைபெறும் போராட்டங்களெல்லாம் இந்த போராட்டத்தின் மறு படிவங்களே ஆகும். ஆணவத்துக்கும் எதிர்த்தாணு, ஆணவத்துக்கு எதிர்த்தாணு, அதாவது தாணு என்றால் இறைவன். இவற்றுக்கு இடையில் உயிர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. அவை தம் சேர்க்கைக்கு ஏற்ப இயங்கும். ஆணவத்தோடு சேர்ந்திருக்கிற போது அதற்கு ஏற்ற செயல்களும், தானு என்கிற இறைவனோடு சேர்ந்திருக்கிற போது அதற்கு ஏற்ற செயல்களும் செய்து முறையே துன்பமும் இன்பமும் பெறுகின்றன. ஆணவத்தோடு அத்துவிதமானபடி
மெஞ்ஞான தாணுவினோடு அத்துவிதம் ஆகுநாள் என்னாலோ என்பது தாயுமானவருடைய வாக்கு. இறைவன் மிகவும் கருணையுடையவனாயிற்றே, எல்லா வல்லமையும் அவனுக்கு உண்டே, ஏன் ஒரு நாளில் அவன் எல்லா உயிர்களையும் வீடு பேறு அடையுமாறு செய்யக்கூடாது? இது பலரும் கேட்கிற கேள்வி. இறைவன் கருணையுடனாச்சே, எல்லா உயிருக்கும் ஒரே நேரத்தில் வீடு பேர் கொடுக்க வேண்டியதானே? அப்படி கேட்கிறது உண்டு. ஏன் அப்படி செய்யக்கூடாது? எல்லா உயிர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஏன் அவன் உயிர்களுக்கு வீடு பேர் அடையுமாறு செய்யக்கூடாது? ஒருவர்க்கு முன்னும் மற்றவர்க்கு பின்னுமாக அருள் செய்வது எதற்காக என்றெல்லாம் தோன்றலாம். ஆணவமும் பேராற்றல் படைத்தது முரட்டு குதிரையை அதன் போக்கில் ஓடவிட்டு பின் ஒரு நேரத்தில் அது இளைத்து வரும் நிலை தெரிகின்ற போது அதனை அடக்குவது போல தானு என்கிற இறைவனும் உயிர்களின் ஆணவமுடன் ஆணவ மருள் நிகழ்ச்சிக்கு துணையிருப்பது போல இருந்து பின் அதனை தன்வயப்படுத்தி கொள்ளும். அதாவது குதிரையை ரொம்ப வேகமாக ஓடுகிற போது அதை அப்படியே விட்டுட்டு அது இளைத்து நிலையில் இருக்கிற போது, அது கொஞ்சம் தளர்ச்சிகள் இருக்கிற போது அதை சென்று அடக்குவது போல இறைவன் உயிர்களின் ஆணவ மருள் நிகழ்ச்சிகளுக்கு துணையாயிருப்பது போல் இருந்து பின் அதனை தன்வயப்படுத்தி கொள்ளும். ஆணவத்திற்கு உள்ள ஆற்றல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், ஆணவத்திற்குரிய ஆற்றல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது அறியாமையாகிய இருள் தன்மை உடையதாயிருப்பதனால் தாணுவின் செயல் கருணை மிக்க, அதாவது இறைவனுடைய செயல் கருணை மிக்கதாய் அறிவின் திறத்ததாய் ஒளி உடையதாய் இருப்பதாலும் இறுதி வெற்றி தாணுவினுடையதாகவே இருக்கும். இறுதி வெற்றி அந்த உயிருக்கும் ஆணவத்துக்கு நடைபெறுகிற அந்த இதில் இறுதி வெற்றி தாணு என்கிற இறைவனுக்கு உடையதாகவே இருக்கும் என்பதில் ஏதும் ஐயம் இல்லை. செம்பில் களிம்பு போல உயிர்களிடத்து இயற்கையாக உள்ள மலத்தை நீக்குவது எளிதாகுமா? கருணையினால் இறைவன் அதை தன் பெரும் பேராற்றல் கொண்டு நிறைவேற்றுகிறான். செம்பில களிம்பு இயற்கையாக இருக்கிறது போல உயிர்களிடத்தில் உள்ள மலம் நீக்குவது இயல்பாக இருப்பது, அதை நீக்குவது எளிதில்லை. இறைவன் தன்னுடைய கருணையினால் அதை தன் பேராற்றல் கொண்டு நிறைவேற்றுகிறான். தாணுவுக்கும், அதாவது இறைவனுக்கும் ஆணவத்துக்குமாக நடைபெறும் உலகப் போராட்டங்கள் குறைய சமய இயக்கம் செம்மையாக பரவ வேண்டும். அதாவது இறைவனுக்கும் ஆணவத்துக்குமாக நடைபெறும் உலகப் போராட்டங்கள் குறைய வேண்டுமானால் சமய இயக்கங்கள் செம்மையாக பரவ வேண்டும். திருவள்ளுவர் நெறியில் நின்று சமய வெறியின்றி அவற்றின் உண்மைகளை பரப்ப வேண்டும். மற்ற இயக்கங்களெல்லாம் புறத்திலே மட்டும் நிகழும் சீர்திருத்தங்கள் எல்லாம் அகத்தின் அடிப்படையும் ஆதரவும் இல்லாமற் போதலால் உரிய நெறியில் நிகழ்வதுமில்லை, நிலையான பயன்களை செய்வதுமில்லை. இந்த சமய இயக்கங்கள் அதுவும் திருவள்ளுவர் நெறியில நின்று சமய வெறி ஏதுமில்லாமல் உண்மைகளை பரப்ப வேண்டும். ஆனால் மற்ற இயக்கங்கள், சமயத்துக்கு மாறாக இருக்கிற இயக்கங்கள் புறத்திலே மட்டும் நிகழும் சீர்திருத்தங்கள் எல்லாம் அகத்தின் அடிப்படையும் ஆதரவும் இல்லாமல் போதலால், அதுக்கு அகத்தில் இருக்குது, ஆதரவு இல்லாமல் இருப்பது. புறத்தில் எதுவும் இல்லை, ஆனால் அகத்தில் மட்டுமே இருப்பதாகவும் இடைப்படையும் ஆதரவும் இல்லாமற் போவதலால் உரிய நெறியில் நிகழ்வதுமில்லை, நிலையான பயன்களையும் அது செய்வதில்லை. சமய இயக்கத்துக்குள் அடங்காத செயல்களோ சீர்திருத்தங்களோ இல்லை என்றே சொல்லலாம். நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கிற சீர்திருத்தங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கின்றன, சீர்திருத்தங்களோ இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அது இயக்கத்துக்குள் அடங்காத செயல்களோ சீர்திருத்தங்களோ இல்லை என்று சொல்லலாம் என்றே சொல்லலாம். சமய இயக்கத்துக்குள் அடங்காத செயல்களோ சீர்திருத்தங்களோ இல்லை என்றே சொல்லலாம். ஒரு குடும்பம் முழுவதும் குழந்தை முதல் முதியோர் வரையிலும் இருபாலாரும் ஈடுபடத்தக்க இயக்கம் சமய இயக்கமே. சமய இயக்கமே பெண்டிற்கு முதன்மையானது. எல்லா நிகழ்ச்சிகளையுமே சமய இயக்கங்களில் அடக்கி நிறைவேற்றுவது நல்லது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை சமய இயக்கத்தின் வழி அதை நிறைவேற்றுவது நல்லது. காலத்துக்கு ஏற்ற முறையில் சமய இயக்கத்தை திறம்பட நடத்துதல் வேண்டும். காலத்து சூழலுக்கு ஏற்ப அந்த சமய இயக்கங்கள் காலத்துக்கு ஏற்ற சூழலில் நடத்தப்படல் வேண்டும். நிலையான சீர்திருத்தங்கள் சமய தலைவர்களாலேயே உலகெங்கும் நிகழ்ந்துள்ளன
நிலையாக இருக்கிற பல சீர்திருத்தங்கள் சமயத் தலைவரால் தான் உலகெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவனது ஆணவ மல அழிப்பு வேலை, இறைவனுடைய ஆணவ மல அழிப்பு வேலை அவனுடைய அருட்சக்தியால் நடக்கிறது. இருள் நிறமுள்ள ஆணவ மலத்துக்கு இடையிலே நுழைந்து வேலை செய்து உயிர்களை கழுவி எடுக்க வேண்டி இருப்பதனால் அருட்சக்திக்கு கருப்பு நிறம் என்று சொல்லப்படுகிறது. அது கருப்பு நிறம் சார்ந்த பச்சை அல்லது நீலம் எல்லாம் கருப்பினுடைய அம்சம் என்று முதல்ல பார்த்தோம். அதனால் இருள் நிறமுள்ள ஆணவ மலத்துக்கு இடையிலே நுழைந்து வேலை செய்து அந்த உயிர்களை கழுவி எடுக்க வேண்டி இருப்பதனால் அருட்சக்திக்கும் கருப்பு நிறம் சொல்லப்படுகிறது. முன்னவன் உருவமும் அருவமும், அதாவது அருவமும் உருவ வடிவங்களுள் ஒன்று, கண்ணுக்கு தெரியாத உருவம். அருவமும் உருவ வடிவங்குள்ள ஒன்று தான், ஆனால் அதுக்கு கண்ணுக்கு தெரியாத உருவம் அது. முன்னவன் உருவமும் அருவமும் தனிநிலையில் நிற்க அவன் சக்தியே மாயையின் துணையினால் உருவங்கொண்டு உலகுயிர்களை படைத்து ஐந்தொழில் நடத்துகிறது. அதாவது உருவமும் அருவமும் தனிநிலையில் நிற்க அவனுடைய அருட்சக்தி, இறைவனுடைய அருட்சக்தியானது மாயையின் துணையினால் உருவம் கொண்டு உலகுயிர்களை படைத்து ஐந்தொழில் நடத்துகிறது. உருவங்களெல்லாம் பெரும்பாலும் பயன்படுகிற திரட்சி நிலையே, எல்லாம் அருளின், அதாவது சக்தியின், அதாவது அம்மையின் திருவிளையாடலே. இந்த உலகத்தில் நடைபெறுகிற அந்த நிலைகளெல்லாம், உருவங்களெல்லாம் பெரும்பாலும் பயன்படுகிற திரட்சி நிலை. அவையெல்லாம் இறைவனுடைய அருட்சக்தி, அதாவது அம்மையினுடைய சக்தி, அதனுடைய திருவிளையாடல். திரண்ட ஆற்றல் மிக்கனையெல்லாம் கருமையாகவே இருக்கும். எது திரண்ட ஆற்றல் இருக்கிறதோ அது கருமா இருக்கும். ஆழமான நீர் கருப்பா இருக்கிறது. கிணத்துல இருக்கிற ஆழமான நீர் கிணத்துக்குள்ள இருக்குது, இங்கிருந்து பார்த்தா அது கருப்பா தெரியும். அதுபோல ஆற்றல் மிக்கனையெல்லாம் கருமையாக இருக்கும். ஆழமான நீர் கருப்பாய் இருக்கின்றது. மழை முகில், நம்ம முகில் வானத்தில் பார்க்கிற முகில் கருப்பாய் நமக்கு தெரியும், அது கருப்பாய் எழுகிறது. செழிப்பான பயிர் கருமையோடைய பசுமையில் திகழும். ரொம்ப செழிப்பா இருக்கிற பயிர் கூட கருமை நிறம் கலந்திருக்கிற பசுமை திகழும். ஆற்றல் மிக்க மயிர், தலைக்கு மேலே இருக்கிற அந்த முடி, அந்த ஆற்றல் மிக்க மயிர் கருப்பாகவே இருக்கும். அம்மை கருப்பு, மாயை கருப்பு, மாயோன் என்னும் திருமால் கருப்பு. இவை இந்த இயல்பு பற்றிய திருமாலும் அம்மையும் அண்ணன் தங்கை என்று சொல்லப் பெறுவர். இறைவன் தாய்ப்பன்றியாக வந்தது கோலம், அது ஒரு காட்சி, அது ஒரு கோலம். இறைவன் தாய்ப்பன்றியாக வந்தது ஒரு கோலம். திருமால் பன்றி அவதாரம் எடுத்தார் என்பர். அவதாரம் என்பது உலகுக்கு உதவும் பொருட்டு மேல்நிலையிலிருந்து கீழிறங்கி வருதல். இந்த அவதாரம் என்று சொன்னால் உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் உதவுகிற பொருட்டு மேல்நிலையிலிருந்து ரொம்ப கீழே இறங்கி வருதல். அந்நிலையில் கருவில் பிறத்தலையும் அவதாரம் என்பது உண்டு. அதிலேயே கருவில பிறத்தலையும் அவதாரம் என்பது உண்டு. தேவர்கள் இங்கனம் கருவில் பிறந்து அவதாரம் செய்தலும் இயல்பு. இறைவனுக்கு அவதாரம் இல்லை. இறைவன் பெருமார் ஒருவனுக்கு தான் அவதாரம் இல்லை. கடவுள் ஒன்றுதான், அது பிறப்பு இறப்பு இல்லாதது. கடவுள் ஒருவர் தான், அவருக்கு பிறப்பு இறப்பு இல்லை, அவதாரம் செய்ய மாட்டார். உற்ற காலத்தில் சிறிது நேரம் அருட்கோலம் எடுத்து அன்பர்களுக்கு அருள் செய்ய வல்லது. இறைவரின் அருளாளர்களுக்கெல்லாம் அருள் செய்த போது வந்த உருவங்கள் எல்லாம் அப்படி ஒளிக்காட்சிகளாக வந்து மறைந்தனவே தவிர இப்படி நம்ம போல இருக்கிற எலும்பும் சதையும் உடையன அல்ல. அது பிறப்பு இறப்பு இல்லாதது, அவதாரம் செய்யாதது. உற்ற காலத்தில் சிறிது நேரம் அருட்கோலம் எடுத்து அன்பர்களுக்கு அருள் செய்ய வல்லது. கோலம் எடுத்து வருகிற நிலை சக்தி நிலை. உண்மை, அதாவது சத்து, அதுதான் சிவம் என்று பெயர். ஆண் அறிவு என்பது சித்து, உள்ள பொருளின் விளக்கம். சக்தி என்பது பெண், உண்மை என்பது சிவம் சத்து, சக்தி என்பது பெண். பெண்கள் பேதை, பெண்களுக்கு விரிந்த அறிவில்லை என்றெல்லாம் மக்கள் எண்ணுகிறார்கள். பொதுவாக பெண்களுக்கு அதிக அறிவில்லைன்னு சொல்லுவாங்க. ருஷ்யாவிலும், அதாவது ரஷ்யாவிலும் பெண்களுக்கு கூந்தல் நீளம் அறிவு மட்டம் என்றும் ஒரு பழமொழி உண்டாம். ரஷ்யாவில் பெண்களுக்கு கூந்தல் தான் நீளம், அறிவு ரொம்ப குறைச்சல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பழமொழி இருக்கிறதா. இது தவறு. பேதை என்பதை தமிழில் பெண்களை குறிப்பது அறியாமை பொருள் என்று பேதை என்ற சொல்
அறிவை, தெரிவை, பேதை, பேரிளம்பெண் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிற போது பல நிலைகளில் அதில் பேதை என்கிற நிலை தமிழில் பெண்களை குறிப்பது அறியாமை பொருளில் என்று. அங்கே பேதை என்று சொல்லுவது அறியாமை என்ற பொருளில் சொல்லவில்லை, அறிந்தும் அறியாதது போல் இருக்கின்ற அடக்கத்தன்மையை குறிப்பது. அந்த பேதை என்ற சொல் பெண்மையை குறிப்பது, அது அவங்க அறியாமை குறிப்பதல்ல, அறிந்தும் அறியாதது போல இருக்கின்ற அடக்கத்தன்மையை குறிப்பது பேதைத்தன்மை. கொளுத்த கொண்டது கொண்டது விடாமை, கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை மடம் என்று இதனை நக்கீரர் இறையனாக அறகப்பொருளில் விளக்குகிறார். அதாவது பேதை என்று பெண்களை சொல்லுகிறார்கள். அந்த பேதை என்பது பெண்களுடைய அறியாமை என்ற பொருளில் வருவதல்ல, அறிந்தும் அறியாதது போல் இருக்கின்ற ஒரு அடக்கத்தன்மையை குறிப்பதுதான் பேதை என்ற சொல். கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை மடம் என்று இதனை நக்கீரர் இறையனார் அகப்பொருளில் குறிப்பிடுகிறார். இறைவன் இதனை விளக்குகிறார். இறைவன் தொழிற்படுகின்றான் என்றால் அவன் சக்தியாகிய அறிவு தொழிற்படுகிறது என்று பொருள். இறைவன் ஒருவனாக இருக்கிறான், அவர் அருள் செய்கிற போது அருட்சக்தி வெளிப்படுகிறது, அருளது சக்தியாகும் என்று திருமுறைகளில் வருகிறது. அந்த வகையில் அந்த தொழிற்படுவது சக்தியாகும். ஆசிரியர் மாணவர்களுக்கிடையில் வேலை செய்கிறார் என்றால் அவர் அறிவு மாணவர்களுடைய வாழ்வில் கலந்து அவர்களை இயக்குகிறது என்று பொருளாவது போல அந்த இறைவனுடைய சக்தியானது தொழில்படுகிறது. அது எப்படின்னா, மாணவர்களுக்கு இடையில் ஆசிரியர் வேலை செய்கிறார் என்றால் அவர் அறிவு மாணவருடைய வாழ்வில் கலந்து அவர்களை இயக்குகிறது என்ற பொருள் போல. மாயை வரம்புள்ளது, அதுக்கு ஒரு எல்லை உண்டு. வரம்புள்ள எல்லாம் சிறிது ஒளி பெற்றிருக்கும். எது வரம்பு இருக்கிறதோ கொஞ்சம் ஒளி பெற்றிருக்கும். அந்த ஒளி கவர்ச்சி உடையது. அதனால் தான் மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட உலகப் பண்டங்கள் எல்லாம் கவர்ச்சி உடையவனமாக இருக்கின்றன. மாயை என்பது ஒரு வரம்பு உள்ளது, அதாவது எல்லை உள்ளது. வரம்பு உள்ள எல்லாம் சிறிது ஒளி பெற்றிருக்கும். அந்த ஒளியும் கவர்ச்சி உடையதாக இருக்கும். அதனால்தான் மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட உலகப் பண்டங்கள் எல்லாம் கவர்ச்சி உடையவனமாக இருக்கின்றன. ஆணவ இருளில் நெளிந்து கொண்டிருக்கிற உயிர்கள் இவ்வாறு உலகப் பொருள்களாகிய மாயை என்னும் சிறு விளக்கின் உதவியால் சிறிது சிறிதே அறிவு விளக்கம் பெறுகின்றன. ஆணவம் என்கிற இருளிலேயே நெளிந்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் இந்த உலகப் பொருள்களாகிய மாயை என்னும் சிறு விளக்கின் உதவியால் சிறிது சிறிதே அறிவு விளக்கம் பெற்று வருகின்றன. இறைவன் தனது அருட்பேரொளியால் அவற்றை ஆட்கொள்ளுகிறான். இறைவனது அருள் ஒளியே அதன் ஒரு கூரே மாயை. இறைவனுடைய அருள் ஒளியில் இருக்கிற ஒரு கூறுதான் மாயை. மாயை வரம்புடையது ஆதலின் கணக்குக்கு உட்பட்டது. மாயையெல்லாம் வரம்புக்கு உட்பட்டது, அதனால ஒரு கணக்குக்கும் உட்பட்டதாக விளங்குகிறது. அதனால்தான் சாத்திரங்களில் பெரியோர்கள் அண்டாண்டங்களையும் பிறவிகளையும் தொகை தொகையாக கணக்கிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மாயைக்கும் கணக்கு உட்பட்டது தான், அது வரம்பு உடையது தான். அதனால தான் பெரியோர்கள் அண்டாண்டங்களையும் பிறவிகளையும் தொகை தொகையாக கணக்கிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருக்கழுக்குண்ட திருக்கோலம் கணக்கிலா திருக்கோலம் ஆதலின் அது மாயைக்கு அப்பாற்பட்டது, அதை இயக்குவதுமாகிய அருட்சக்தி கோலம் என்று தெரிகிறது. திருக்கழுக்குன்றத்தில் மணிவாசக பெருமானுக்கு மீண்டும் அவர் குருமுகமாக வந்து அருள் செய்த அந்த கோலம் கணக்கிலாத திருக்கோலம். மற்றதெல்லாம் கணக்குக்கு உட்பட்ட கோலம், இது கணக்கிலாத திருக்கோலம் ஆதலின் அது மாயைக்கு அப்பாற்பட்டதும் அந்த மாயை இயக்குவதுமாகிய அருட்சக்தி கோலம் என்று தெரிகிறது. அஞ்ஞானம் என்றால் ஆணவம், உடம்பு மாயை, செயல்கள் கண்மம். செயல்கள் பொருளில் நிகழும், அதாவது கண்மம் மாயையில் கலக்கும். அஞ்ஞானம் ஆணவம், உடம்பு மாயை, செயல்கள் கண்மம். செயல்கள் பொருளில் நிகழும், அதாவது கண்மம் மாயையில் கலக்கும். மிக்க இருட்டிலும் ஒளியிலும் வான்வெளியில் கோள்கள் இயங்குவது போல, மிக்க இருட்டில ஒளியிலும் வான்வெளியில் இருக்கிற கோள்கள் இயங்குவது போல ஆணவ இருளில், அதாவது அறியாமையில், மாயை என்னும் சிற்று ஒளியில் உலகத்தில் உள்ள உயிர்களின் கண்மம் நடைபெறுகிறது. மிக்க இருட்டிலும் ஒளியிலும் வான்வெளியில் கோள்கள் இயங்குவது போல
ஆணவ இருளிலும், அதாவது அறியாமையில், மாயை என்னும் சிற்றொளியில், அதாவது உலகத்தில் உயிர்களின் செயல், அதாவது கன்மம் நடைபெறுகிறது. கடவுளுக்கு கன்மம் என்பது இல்லை. ஆதலின் அவன் தனது அருளால் நடைபெறுகின்ற படைப்பு முதலிய தொழில்களை எல்லாம் நான்முகன் முதலிய தேவர்களை கொண்டு செய்கிறார். கடவுளுக்கு கன்மம் என்பது கிடையாது. ஆதலின் அவன் தனது அருளால் நடைபெறுகின்ற படைப்பு முதலிய தொழில்களை நான்முகன் முதலிய தேவர்களை கொண்டு செய்விக்கிறார். ஸ்ரீகண்ட ருத்திரர் முதலாக உள்ள தேவர்கள் எல்லாம் வல்ல சிவத்தின் அருட்சக்தியினால் உந்தப்படும் மாயையிலிருந்து தோன்றிய தூய வடிவத்துடன் ஐந்தொழில் நடத்துபவர்கள். ஸ்ரீகண்ட ருத்திரர் அவருக்கு அதிலிருந்து இருக்கிற அந்த முதலாக ஸ்ரீகண்ட ருத்திரர் முதலாக இருக்கிற தேவர்கள் எல்லாம் சிவத்தினுடைய அருட்சக்தியினால் உந்தப்பட்டு மாயிலிருந்து தோன்றிய தூய வடிவத்தோடு ஐந்தொழில் செய்து வருகிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறத்தல் எல்லாம் செய்து வருகிறார்கள். தாய்ப்பன்றியாய் கோலம் கொண்டு இறைவன் வந்தார் என்றால், இறைவன் தாய்ப்பன்றி கோலம் கொண்டு வந்தான் என்றால் அவன் சக்தியின் உந்துதலால் கோலம் கொண்டு வந்தவர் யாருன்னா ஸ்ரீகண்டருத்ரர். இறைவன் அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்காக தாய்ப்பன்றியாக கோலம் கொண்டு இறைவனே வந்தார் என்று சொன்னால் அவனுடைய அருட்சக்தியினுடைய உந்துதலால் கோலம் கொண்டு வந்தவர் ஸ்ரீகண்டருத்ரர் என்று பொருள். எந்த செயலும் சக்தியின் உந்துதலால் தான் நிகழ்கின்றன. சத்தியம் ஜெகத் என்பது இதனால் தான். அதாவது எந்த செயலுமே ஒரு சக்தியினால தான், அதனுடைய உந்துதலால் தான் நடைபெறுகிறது. சத்தியம் ஜெகத் என்றது இதனால் தான். தேவர்கள் சக்தியின் பணியாட்கள். தேவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருட்சக்திக்கு வேலையாட்கள். பக்குவப்பட்ட உயிர்களை தேவநிலையில், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தேவநிலையில் சக்தி இவ்வாறு பணி கொள்ளுகிறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேவநிலையில் வைத்து இறைவனுடைய அருட்சக்தி அவர்களை பணி கொள்ளுகிறது. சக்தியே எல்லா இயக்கங்களுக்கும் காரணம் ஆனாலும், சக்தியே எல்லா இயக்கங்களுக்கும் காரணம் ஆனாலும் அது தனியே இல்லை. அந்த சக்தி தனியாக இல்லை. ஆனபடியால் சக்தியின் செயல்கள் நடைபெறுகிற போது சிவம் அதற்கு மூலப்பொருளாய் ஆதரவாய் இருக்கிறது. சக்தி எல்லா இயக்கங்களுக்கும் காரணமானாலும் அது தனியாக இல்லாமல் சக்தியின் செயல்கள் நடக்கிற போது சிவம் அதற்கு மூலப்பொருளாய் ஆதரவாய் இருக்கிறது. சிவமும் சக்தியும் பிரிப்பற்றவை. அதனால்தான் இறைவனை மாதுரு பாகனாக வைத்து நாம் வணங்குகிறோம். அதாவது சிவமும் சக்தியும் ஒன்றாக இருப்பது, அதில் மூலமாக இருப்பது சிவம், அது சக்தியோடு சேர்ந்து இருக்கும். அந்த சக்தியும் சிவமும் பிரிப்பில்லாது இருக்கும். அதனால இறைவனை மாதுரு பாகனாக நாம் வைத்து வணங்குகிறோம். மாயையின் வடிவங்கள் கருவிலும் வரும். மாயையினுடைய வடிவம் கருவிலோட உருவாகும். ஒரு தாயினுடைய கருவிலும் உருவாகும். அதுபோல கருவில் இல்லாமலும் நினைத்தபடியும் தோற்றும். அது கருவிலையும் தோன்றும், கரு இல்லாமல் நினைத்த மாத்திரத்திலையும் தோன்றும். நினைப்புக்கு தோற்றம் உண்டு. மனம் மாயையின் பிரிவு ஆதலின் அதனால் நினைக்கும் வடிவில் தோன்றுகிறது. மனம் மாயையினுடைய பிரிவு ஆதலின் நினைக்கும் வடிவில் அது தோற்றுகிறது. அத்தகைய வடிவத்தை கையால் பற்றலாம், கட்டி அணைக்கலாம், எதுவும் செய்யலாம். அப்படி மாயையினால தோன்றுகிற உருவங்கள் எல்லாம் கட்டி அணைக்கக்கூடியது. வடிவத்தை தொடுவது, கட்டி அணைப்பது மற்ற பின்ன வகையில் நாம் அதை செய்ய முடியும். பொதுமக்களில் சிலர் இராக்காலங்களில், அதாவது இரவு நேரங்களில் எதையேனும் நினைத்து கொண்டிருந்து பின்பு அதுவே எதிரில் வருவது போல கண்டு பயப்படுவதும் வழக்கம். சில பேர் இரவு நேரத்தில் எதையாவது கண்டு நினைத்து கொண்டே இருப்பார்கள். அதுவே எதிரில் வர்ற மாதிரி நினைத்து கொண்டு பயப்படுவது வழக்கம். மற்றவர்கள் அவனுடைய நினைப்பு என்று சொல்லுவதை நாம் கேட்கிறோம். மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ நினைக்கிறதாம் அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது, நினைப்பு தான் அப்படி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்பனகை ராவணனிடம் சீதையை வருணித்தாள். அவன் மனநிலையில் எங்கும் சீதையை கண்டான் என்று கம்பராமாயணம் கூறும். அவனுடைய மனநிலையில் எங்கும் சீதையை கண்டான் என்று கம்பராமாயணம் கூறும். நளன் தமயந்தியை அவ்வாறு கண்டதாக நைடதம் நுவலும். உளநூல் படி இவையெல்லாம் உண்மையே. அதனால் நினைத்தது தான் நமக்கு தோன்றும். அப்படி தோன்றுவதான் பயத்தில் நடக்கிற போது நீ நினைப்பு பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல சூர்பனகை ராவணனிடம் சீதையை வருணித்தாள்.
அந்த மனநிலையில் சீதையை அவன் எங்கும் கண்டான். அதே போல நளனும் தமயந்தி அப்படி கண்டதாக நைடத நூல் கூறுகிறது. ராவணன் சீதை அப்படி கண்டதை கம்பராமாயணம் கூறுகிறது. புறச்சமயத்தாராகிய மாயாவாதிகள் இப்போது வேதாந்திகள் என்று பெயர் பெற்று விட்டார்கள். மாயாவாதிகளுக்கு இப்போ வேதாந்திகள்னு சொல்லுகிறாங்க. அவங்க பழைய காலத்தில் அவங்களுக்கு மாயாவாதி என்று பெயர். திருஞான சம்பந்தர் இறைவனை கண்ட காட்சியை வெறும் நினைப்பால் வந்த காட்சியை என்று கூறி மறுக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் இறைவனை கண்ட காட்சியை வெறும் நினைப்பால் வந்த காட்சியை என்று அந்த மாயாவாதிகள் மறுக்கிறார்கள். 3 ஆண்டு குழந்தைக்கு பாவனை பழக்கம் ஏது? பாவனை கொஞ்சம் அறிவு வளர்ந்தாதான் பாவனை தெரியும். ஆனால் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை, 3 ஆண்டு குழந்தைக்கு பாவனை பழக்கம் எல்லாம் ஏது என்று அவர்கள் எண்ணுவதில்லை. ஆகவே ஆளுடைய பிள்ளையார் கண்டது வெறும் நினைவு வடிவமாகிய மாயை என்று, அது இறைவனுடைய அருளுருவம் என்று தெளிதல் வேண்டும். பன்றிக்கு தாய்ப்பன்றியாக வந்தது அவனுடைய மாயையிலிருந்து தோன்றிய உருவம். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் வந்து காட்சி கொடுத்தது அந்த மாயையிலிருந்து தோன்றியதல்ல, இறைவனுடைய அருளுருவமே என்று நாம் தெளிதல் வேண்டும். இந்திரன், பிரமன், திருமால் முதலிய தேவர்கள் பிரகிருதி தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் பிரகிருதி தத்துவம், அதில் அவர் சார்ந்த தேவர்கள் எல்லாம் பிரகிருதி தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள், அதாவது ஆன்ம தத்துவங்களில் அடங்குபவர்கள். ஆகவே அவர்கள் கருவில் வரக்கூடியவர்கள். இந்த இந்திரன், பிரம்மன், விஷ்ணு எல்லாம் கருவில் வரக்கூடியவர்கள், ஆன்ம தத்துவத்துக்கு உட்பட்டவர்கள். அதனால் கருவில் வரக்கூடியவர்கள். அதனால தான் விஷ்ணு 10 அவதாரம் எடுத்தார்னு சொல்கிறாங்க. சதாசிவன், ஸ்ரீகண்ட ருத்திரன் முதலிய தேவர்கள் பிரகிருதி தத்துவத்திற்கு மேற்பட்ட சுத்த தத்துவம், வித்யா தத்துவங்களில் விளங்குவோர். சதாசிவன், ஸ்ரீகண்ட ருத்ரரெல்லாம் அவர் அந்த நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் பிரகிருதி தத்துவத்திற்கு மேற்பட்ட நிலையில் விளங்குகிற சுத்த தத்துவம், வித்யா தத்துவங்களில் விளங்குவோர். சைவ சமயத்தில் இறைவன் திருக்கோலம் பற்றி வருவன பெரும்பாலும் ஸ்ரீகண்ட ருத்திர கோலங்களே ஆகும். தாய்ப்பன்றி வடிவமும் அப்படிப்பட்ட கோலமே. ஸ்ரீகண்ட ருத்திர கோலங்கள் தான் தாய்ப்பன்றியாக வந்தது. அருட்சக்தியின் கோலம் இவற்றினும் மேம்பட்டது, கணக்குக்கு எட்டாதது. கழுக்குன்றத்தில் மணிவாசக பெருமானுக்கு கிட்டிய உருவம் கணக்குக்கு எட்டாத இறைவனுடைய அருட்சக்தி கோலம். குணமாம் பெருந்துரை கொண்டல் என்றது. இந்த பாடலில் குணமாம் பெருந்துரை கொண்டலே என்று வருகிறது. அதில் குணமாம் பெருந்துரை கொண்டல் என்றது திருப்பெருந்துறையில் அடிகள் எதிர்ப்பட்ட குருவையும் அவர் பொழிந்த அருள்மொழிகளையும் எண்ணியாகும். அந்த திருப்பெருந்துறையில் அடிகள் எதிர்ப்பட்ட குருவானவர் அவர் பொழிந்த அருள்மொழிகள் எல்லாம் எண்ணி அங்கே குணமாம் பெருந்துரை கொண்டல் என்று சொன்னார். குரு என்பவர் குணம் நிறைந்தவர். கடவுளை சேர்வது என்றால் குணமாக இருப்பது, குணசாலிகளிடம் சேர்வது. குணமென்னும் குன்றேறி நின்றார் என்று சிறப்பிக்கிறார் திருவள்ளுவர். நீத்தார்களையெல்லாம் குணமென்னும் குன்றேறி நின்றார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். குணம் தாழ்வெனும் தன்மை, பணிவு, அடக்கம். குருமார் குணசாலிகளாதலின் அவர்கள் வாழ் அடக்கமும் பணிவும் இருக்கும். குணக்கு கிழக்கு கீழிடம் என்று சொல்வது ஒரு மரபு. அந்த குணம் தாழ்வெனும் தன்மை கொண்டது. அது எப்பொழுதுமே பணிவோடு இருப்பது, அடக்கத்தோடு இருப்பது. அந்த குணம் என்பது அப்படி இருக்கும். ஆனால் தான் குணமென்னும் குன்றேறி நின்றார் என்று வள்ளுவர் கூறுகிறார். குருமார்கள் குணசாலிகளாதலின் அவர்கள் வாழ் அடக்கமும் பணிவும் இருக்கும். பணிவு என்பது பணி செய்வது தான். பணிவு என்பது ஒரு பணி செய்வது. அடக்கம் என்றாலும் அப்படியே பேசாமல் இருத்தல் என்று. அடக்கம் என்று இங்கே சொல்லுவது கூட அப்படியே அடக்கமாக இருக்கிறனா பேசாமல் இருக்கிறார், மௌனமாக இருக்கிறார் அல்ல. யாருக்கும் அடக்கமோ அவர்கள் கருத்துப்படி பணி செய்தல். யாருக்கு அடக்கம் இருக்கிறார்களோ அவர்கள் கருத்துப்படி பணி செய்திருத்தல். அங்கே அடக்கம் என்பது அமைதியாக இருத்தல் என்று பொருள் அல்ல. அந்த யாருக்கு அடக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் கருத்துப்படி பணி செய்தல். தாழ்வெனும் தன்மையினால் வரும் இத்தகைய பணி மனப்பான்மையும் அதற்கு ஏற்ற அடக்கமும் தான் சைவம். தாழ்வெனும் தன்மையோடு சமயமாம் சைவம் சாரும் ஊழ்வரல் அரிது என்று பார்க்கிறோம். அதுபோல தாழ்வெனும் தன்மையினால்
வரும் இத்தகைய பணிவு மனப்பான்மையும் அதற்கு ஏற்ற அடக்கமும்தான் சைவம். அதாவது தாழ்வெனும் தன்மை, அதாவது குணம். தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது என்னும் திருவாக்கு நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே கருதி பார்க்க வேண்டும். குருவுக்கு துணையாக இருப்பது என்பது குருமார் இயற்றும் பணிகளுக்கு துணையாக இருப்பது தான். நம்ம குருவுக்கு துணையாக இருக்கிறோம்னா அந்த குருநாதர் செய்கிற பணிகளுக்கு உதவியாக இருப்பது. அவர்களிடம் காட்டப்படும் நெளிவுகள் பணிப்பண்பின் இலக்கணம் இணக்கமே. நாம் குருநாதருக்கு துணையாக இருக்கிறோம் என்றால் அந்த குருமார்களுக்கு துணையாக இருப்பது அவர்களிடம் காட்டப்படும் நெளிவுகள் எல்லாம் இப்பணிப்பண்பின் இணக்கம்தான். இறைவன் குணக்குன்றாதலின் இறங்கி வருகிறான், பணி செய்கிறான். குருவாக வந்து கொண்டல் போல தன் அருளை பொழிகிறான். குடும்பம், அரசு, ஒப்புரவு என தொண்டுகள் எப்படி நடந்தாலும், குடும்பத்துக்கென்று தொண்டுகள், அரசுக்கென்று தொண்டு, ஒப்புரவுக்கென தொண்டுகள் என எப்படி நடந்தாலும் அவை பலவும் மன்பதை நிலை, அதாவது சமூக நிலையை உயர்த்துதலாகவே முடிகின்றன. அப்படி மாட்டாதவர்களுக்கு உதவி, தொழிலில்லாதார்க்கு தொழிலுதவி போல்வன எல்லாம் மன்பதை நிலைகளை உயர்த்தவே. எல்லாம் குணத்தின் செயல்கள், பணிகள். பணி என்றால் அதற்கு பாகுபாடு வேண்டும். இறைவன் அம்மையும் அப்பனுமாக பிரிந்து வேலை செய்வது அதனால்தான். பணி என்றால் அது ஒரு பாகுபாடு இருக்கணும். இறைவன் அம்மையப்பனாக பிரிந்து வேலை செய்வது அதனால்தான். அதனால்தான் பெருமானும் அம்மையப்பனாக பிரிந்து வேலை செய்கிறான். விளையாட்டு என்றால் ஒற்றுமையாயிருந்த நண்பர் இருவர் பிரிந்து எதிரெதிராக நின்று விளையாடுதல். ஒற்றுமையாக இருக்கிற ரெண்டு நண்பர்கள் 2 பேர் பிரிந்து எதிரெதிராக நின்று விளையாடுகிறார்கள். பாகுபாட்டில் ஓர் ஒற்றுமை வேண்டும். இறைவன் மாதொரு பாகனாகினும் பிரியா பாகமுடையவன். இறைவன் மாதொரு பாகன், பிரியாது இருப்பவன், பாகம் பிரியான் என்பதும் இதனால்தான். இரு திறத்தார்க்குள் ஓர் இயைபும் வேண்டும். 2 திறத்தார்க்குள்ள ஒரு இயைபு இருக்கணும். தலைவர் அடிமை, குரு மாணவர், தாய் சேய், பசு கன்று என்பது போல ஒருவருக்கொருவர் இயைந்திருக்க வேண்டும். ஏழை உதவுபவர். தலைவர் அடிமை, குரு மாணவர், தாய் சேய், பசு கன்று, ஏழை உதவுபவர் என்றுள்ள நிலைகளெல்லாம் குணம் வெளிப்படுகிற வாய்ப்புகளாகும். கோயில் குளம் எல்லாம் கடமைகளை நினைப்பூட்டு கொள்ளவே. கோயில் குளங்கள் எல்லாம் அந்த கடமைகளை நினைப்பூட்டுவது தான். இறைவனை காண குணம் வெளிப்படுகிற வாய்ப்புகளில் நின்று இழிநிலையில் உள்ளார்க்கு இறங்கி அவர்களின் கீழ்நிலைக்கு இறங்கி சென்று உதவி பணி செய்ய வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும். மலங்களுக்குள் அழுந்தி பன்றி போல இருந்த எனக்கு குணப்பெரும் கொண்டலாக வந்து திருப்பெருந்துறையில் அருள் செய்தாய். மணிவாசக பெருமானுக்கு அப்படி அருள் செய்து சொல்றார். மலங்களுக்குள் அழுந்தி பன்றி போல கிடந்த எனக்கு குணப்பெரும் கொண்டலாக வந்து திருப்பெருந்துறையில் இருந்த குணப்பெரும் குண்டலாக இருந்து வந்து திருப்பெருந்துறையில் எனக்கு அருள் செய்தாய். அது முன் ஒரு முறை நீ பன்றியாகவே வந்து பன்றிக்குட்டிக்கு அருளியது போல இருக்கிறது என்றும் குறிப்புப்பட நம்முடைய மணிவாசக பெருமான் கோலமேனி வராகமே என்று இறைவன் குணத்தினுடைய மாட்சியை இங்கு இப்பாடலிலே விளக்குகிறார். மலங்களுள் அழுந்தி பன்றி போல் இருந்த எனக்கு குணப்பெரும் கடலாக வந்து திருப்பெருந்துறையில் நீ அருள் செய்தாய். அது முன்பு ஒரு முறை நீ பன்றியாகவே வந்து பன்றிக்குட்டிக்கு அருளுது போலவே இருக்கிறது என்னும் குறிப்புப்பட கோலமேனி வராகமே என்று இறைவன் குணமாட்சியை இந்த பாடலிலே விளக்குகிறார். சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி. சீலம் ஏதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி. ஆச்சாரம் ஒன்றும் அறியாத என் சிந்தையிலும் வந்து பதிந்திருக்கின்ற தலைமணியே. ஆச்சாரம் என்ற ஒன்றும் அறியாத என் சிந்தையிலும் வந்து பதிந்திருக்கின்ற ஒரு தலைமணியே. சீலம் என்பது ஆச்சாரம், தூய்மையாயிருப்பது. அகத்தூய்மைக்கு ஒழுக்கம் போல, அகத்தூய்மைக்கு ஒழுக்கம், புற தூய்மைக்கு சீலம் இன்றியமையாதது. அகத்தூய்மைக்கு ஒழுக்கம் இன்றியமையாதது போல
புற தூய்மைக்கு சீலம் இன்றியமையாதது. அது நாடு, குடும்பம் முதலிய சூழல்களுக்கு ஏற்ப அமையும். அந்த சீலமும் ஒழுக்கமும் நாடு, குடும்பம் போன்ற சூழலுக்கு ஏற்ப அமையும். உடல் நலத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். புற தூய்மையே அறியாத எனது சிந்தையிலும் மணிபோல் ஒளிவிட்டு கொண்டிருக்கின்ற தன்மையனே என்று சிறப்பித்தபடி ஒழுக்கம் முதன்மையானது, அடுத்தபடி சீலம் வேண்டும். ஒழுக்கத்துக்கு அடையாளம் கோலமும் சீலமும். சீலம் என்பது ஆச்சாரம், தூய்மையாயிருப்பது. அகத்தூய்மைக்கு சீலம், அகத்தூய்மைக்கு ஒழுக்கம் போல புற தூய்மைக்கு சீலம் இன்றியமையாதது. அது நாடு, குடும்பம் முதலிய சூழல்களுக்கு ஏற்ப அமையும். உடல் நலத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். புற தூய்மையே அறியாத எனது சிந்தையிலும் மணிபோல் ஒளிவிட்டு கொண்டிருக்கின்ற தன்மையனே என்று சிறப்பித்தபடி ஒழுக்கம் முதன்மையானது, அடுத்து சீலம் வேண்டும். அப்போ ஒழுக்கத்துக்கு அடையாளம் கோலமும் சீலமும் ஆகும். கடமை அது கூட ஒழுக்கம்தான். கடமை ஒரு ஒழுக்கம். அந்த கடமையை பார்க்கிற போது சீலம் பார்க்க முடியாமல் இருக்க முடியாது. அந்த கடமை என்கிற ஒழுக்கத்தை பார்க்கிற போது சீலத்தையும் நாம் தழுவித்தான் இருக்கணும். அது பற்றி கவலை இல்லை. கடமை முடிந்த பின் சீலமாக இருக்க வேண்டும். குப்பை எடுக்கின்ற கடமையை உடைய ஒருவர் சீலமாக இருக்க முடியாது. குப்பை எடுக்கிற ஒருத்தர் சுத்தமாக இருக்க மாட்டார். ஆனால் கடமை முடிந்த பின் தூய்மையாக இருக்கலாம் என்றோ, அந்த குப்பை அள்ளுகிற கடமை முடிந்த பின்னால அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? அப்படி அந்த தொழில் செய்வோரும் சீலத்தில் கருத்து வைக்காததனால்தான் தொழில் வழி நேர்ந்த சாதி பிரிவு இடைக்காலத்தில் பிறப்பு வழியாக மாறிவிட்டது. அப்படி குப்பை அள்ளுகிற அந்த தொழில் உடையவர்கள் அந்த சீலத்தில், அந்த தூய்மையில் கருத்து வைக்காதனால தொழில் வழி சாதி பிரிவு இடைக்காலத்தில் தோன்றி அது பிறப்பு வழியாக மாறிவிட்டது. சாதி வேறுபாடு ஒழிய வேண்டுமானால் அவரவர் சீலத்தில் உயர வேண்டும். சாதி வேறுபாடு ஒழிய வேண்டுமானால் அவரவர் சீலத்தில் உயர்ந்து வர வேண்டும். பழக்க வழக்கங்களில் தூய்மை பெறாமல் போனால், பழக்க வழக்கங்களில் தூய்மை பெறாமல் போனால் சாதியோடு சாதி ஒன்றிப்படுவது எளிதான செயல் என்று. நாம் பழக்க வழக்கங்களில் தூய்மையாக இருந்து உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உயராமற் போனால் சாதியோடு சாதி ஒன்றுபடுவது எளிதான செயல் என்று. வெளிப்பகட்டில், கல்வியில், செல்வத்தில் அங்கங்கே நேர்படுகிற காலங்களில் ஒருவரை ஒருவர் எவ்வளவு விரும்பி ஒற்றுமைப்பட்டாலும் நெருங்கி பழகிற போது சீலம் ஒத்து வரவில்லை. ஆனால் காதலருக்குள்ளும் கசப்பு நேர்வது இயல்பு. ஆகவே சீலத்தால் நாம் உயர வேண்டும். அதாவது எவ்வளவு கீழான செயல் செய்தாலும் கூட அதிலிருந்து செய்து அந்த செயல் முடிஞ்ச உடனே வந்து தூய்மைப்படுத்தி கொண்டு தூய்மையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது கூட உயரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் சொல்கிறார். நன்னூல்களில், நல்ல நூல்களில் பயிற்சியும் வழிபாட்டு ஒழுக்கமும் உடையாரிடம் சீலம் இயல்பாக அமையும். நல்ல நூல்களில் பயிற்சி, வழிபாட்டு ஒழுக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இயல்பாகவே சீலமாக இருப்பார்கள். உருவ வழிபாடு உள்ள இடங்களில் பின்னும் சிறப்புமாக இச்சீலம் அமையும். உருவ வழிபாடு இருக்கிற இடங்களிலெல்லாம் இந்த சீலம் என்கிற அந்த தூய்மை இன்னும் சிறப்பாக இருக்கும். காலை மாலை முழுகுதல், நறுமணம் கமழும் மலர், அகில், சந்தனம், பால், தயிர், பழம், விளக்கு, படைப்பு முதலிய நற்பண்டங்களில் புழக்கம். அப்புறம் நன்னினைவுகளின் சூழலும் முறையாக அமைவதற்கு உருவ வழிபாடு துணை செய்தால் தூய்மை என்கிற சீலம் உடல் நலமும் அமைந்து மனநிலைகளும் உயர்ந்து மகிழ்ச்சியான பிறவியாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வழிபாடு செய்கிற இடங்களில், உருவ வழிபாடு செய்கின்ற இடங்களில் இந்த சீலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது காலை மாலை முழுகுதல், நறுமணம் கமழும் மலர் கொய்தல், அகில், சந்தனம், பால், தயிர், பழம், விளக்கு, படைத்தலுக்கு வேண்டிய நைவேத்திய பொருட்கள், இந்த நற்பண்டங்களின் புழக்கம், நல்ல நினைவுகளின் சூழல் முறையாக அமைவதற்கு இந்த உருவ வழிபாடு துணை செய்ததால் தூய்மை என்கிற சீலம் உடல் நலமும் அமைந்து மனநிலைகளும் உயர்ந்து மகிழ்ச்சியான பிறவியாய் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. வெறும் சீலம் இருந்து வெறும் தூய்மை மட்டும் இருக்கு, ஒழுக்கம் இல்லையெனில் அது பயனில்லை. சீலம் மட்டும் இருந்து ஒழுக்கம் இல்லை எனில் அது பயனில்லை.
அக ஒழுக்கத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தவும் புறச்சீலம் கருதப்படுவதாதலின் இரண்டும் இருக்க வேண்டும். அக ஒழுக்கம் இருக்கணும், புறச்சீலமும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், இரண்டும் இருக்க வேண்டும். அக ஒழுக்கம் புறச்சீலத்தால் அமையும் வளரும் சிந்தை வைத்த சிகாமணி என்பது அக ஒழுக்கத்தை எண்ணியே ஆகும். இங்கே மாணிக்க வாசகர் சிகாமணின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த சிகாமணி என்கிற அந்த சொல் அக ஒழுக்கத்தை எண்ணியே கூறப்பட்டது. குணம், கடமை உணர்வு இவைகளே ஒழுக்கம் எனப்படும். குணமும் கடமை உணர்வும் தான் ஒழுக்கம் எனப்படும். இவை உள்ள சிந்தையில் தான் இறைவன் குடியிருப்பான். நல்ல குணமும் நல்ல கடமை உணர்வும் இருக்குந்தா ஒழுக்கம் இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ஒழுக்கமாக இருக்கிற சிந்தையில தான் இருக்கிறனுடைய சிந்தையில் தான் இறைவன் வந்து குடியிருப்பான். உயர்ந்த மாணிக்கம் போல அவன் ஒளிவிட்டு கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட குணமுடையவர்களுக்கு, சீலமுடையவர்களுக்கு, ஒழுக்கமுடையவர்களுக்கு உள்ளத்தில் இறைவன் குடியிருப்பான். அங்கே நன்றாக ஒளிவிட்டு பிரகாசமாக இருப்பான். அடிகள் 2வது பாட்டில் 5வது பாட்டிலும் சட்டத்தையும் சீலத்தையும் குறிப்பிட்டு அவற்றின் முதன்மையை தெளிவுபடுத்துகிறார். 2வது பாட்டிலையும், அதாவது பிட்டு நேர்பட என்ற பாட்டிலையும், இந்த கோலமேனி வராகம் என் தொடங்குகிற பாட்டிலையும் பெருமான், அதாவது மணிவாசக பெருமான் சட்டத்தையும் சீலத்தையும், அதாவது சட்டம் என்பது ஒழுங்கா இருக்கிறது உள்ளதான சட்டம். அதனால் அந்த ஒழுக்கத்தையும் சீலத்தையும் குறிப்பிட்டு அவற்றின் முதன்மையை இந்த பாடல்களிலே தெளிவுபடுத்துகிறார். ஆதலின் அவர் காட்டும் அருள் நெறி, அதனால் அவர் காட்டுகிற அருள் நெறி உலகியலோடு எவ்வளவு ஒத்துப்போகிறது. அதனால் இந்த 2 பாட்டிலையும் அவர் காட்டுகிற சட்டம் என்கிற ஒழுக்கம், சீலம் என்கிற தூய்மை இரண்டையும் தெளிவுபடுத்துவதனால அவர் காட்டுகிற மணிவாசக பெருமான் காட்டுகிற அருள் நெறி உலகியலோடு எவ்வளவு ஒத்துப்போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இயல்பாகவும் உலகியல் நலங்களை விடாமல் எல்லோரும் பின்பற்றக்கூடியதாகவும் அது இருக்கிறது என்பதை உணரலாம். இந்த அருள் நெறியோடு ஒத்துப்போகிற அந்த ஒழுக்கம், சீலம், அதாவது சட்டத்தையும் சீலத்தையும், அதாவது ஒழுக்கம், தூய்மை, இந்த இரண்டையும் அவர் அருள் நெறியோடு எவ்வளவு ஒத்துப்போகிறது. அதனால இயல்பாக உலகியல் நலங்களை விடாமல் எல்லோரும் பின்பற்றக்கூடியதாகவும் அது இருக்கிறது என்பதை நாம் உணரலாம். ஞாலமே கரியாக நான் உனை நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இது 4வது வரி. இந்த 5வது பாடல 4வது வரி. ஞாலமே கரியாக நான் உனை நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. உலகத்தார் சான்றாக நான் உன்னை விரும்பி அணுகி வர. உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்க்கின்ற, அவங்களாம் சான்றாக இருக்கிற நிலையில நான் உன்னை விரும்பி அணுகி நெருங்கி வர்றேன். அதற்கு நீயும் நான் நெருங்க நீ இணங்கி வந்தாய். அப்படி இணங்கி வந்து எதிர்பட்டிருக்கின்ற கோலமே அந்த காலமே உன்னை மேலும் மேலும் இவ்வாறு நச்சி ஒதுக்குதலால் நின் திருக்கோல காட்சியை இத்திருக்கழுக்குன்றத்திலே வந்து காட்டி அருள் இருக்கிறாய். நான் உலக மக்களை சான்றாக வைத்து உன்னை விரும்பி அணுகி வர, நீயும் அதற்கு இணங்கி வந்து எதிர்பட்டிருக்கின்ற காலம் போன்றவனே, உன்னை மேலும் மேலும் இவ்வாறு நச்சி ஓதுதலால் நின் திருக்கோல காட்சியை திருக்கழுக்குன்றத்திலே வந்து காட்டி அருள் இருக்கின்றாய். இங்கே ஞாலம் என்பது உலக மக்கள். இங்கே மதுரை பெருந்துறை முதலிய இடத்துக்கு தமிழக மக்களை உணர்த்தும் மணிவாசகர் அரசியல் பதவியாகிய அமைச்சர் நிலையை விட்டு அடியார் நிலை எய்தினார் என்பதை எல்லோரும் அறிவர். அவர் மதுரையில் அமைச்சராக இருந்தார், திருப்பெருந்துறையில் அடியார் நிலைக்கு வந்தார். இதெல்லாம் எல்லோரும் அறிவர் என்றபடி தானெனே ஆட்கொண்டது எல்லோரும் தாமறிவார் என்று அடிகள் பெரிதோர் இடத்துல பெருந்துறையில பாடியிருக்கிறார். பெருந்துறையில் சிவப்பணி செய்தது, மதுரையில் சிறையிடப்பட்டது, இறைவன் குதிரை சேவனாக வந்தது, பரி நரியானது, வைகை மணலில் நிறுத்தப்பட்டது, வெள்ளம் வந்து இறைவன் மண் சுமந்து பட்ட அடி அனைவருக்கும் பட்டது முதலிய நிகழ்ச்சிகளில் அடிகளின் மாட்சிகள் அரசன் முதல் அனைவருக்கும் விளங்கின அல்லவா. அவன் மதுரையில் பெருந்துறையில் 2 இடங்களையும் இங்கே அவர் இருந்ததெல்லாம் நாம் அறிவோம். அதில் தானெனே ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் என்று அடிகளே இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பது போல, பெருந்துறையில் சிவப்பணி செய்ததும் மதுரையில் சிறைப்பட்டதும் இறைவன் குதிரை சேவனாக வந்ததும்
பரி நரியானதும் வைகை மணலில் நிறுத்தப்பட்டதும் வெள்ளம் வந்து இறைவன் மண் சுமந்து பட்ட அடி அனைவர் மேலும் பட்டதும் முதலிய நிகழ்ச்சிகள் அடிகளின் மாட்சிகள் அரசன் முதல் அனைவருக்கும் விளங்கியது அல்லவா. இதெல்லாம் அரசன் முதல் அனைத்து மக்களுக்கும் தெரிந்தது. காலம் மாயையில் ஒரு பகுதி. காலம் என்பது மாயையினுடைய ஒரு பகுதி. அதன் ஆற்றல் நம்மை தாக்கும். அந்த மாயையினுடைய ஒரு பகுதி. காலம் என்பது மாய ஒரு பகுதி. அந்த மாயையினுடைய ஆற்றல் நம்மை தாக்கும். காலத்தால் தாக்கப்படாதவன் இறைவன் ஒருவனே. நாமெல்லாம் காலத்தினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவர்கள். இறைவன் அந்த கால தத்துவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருப்பவன். அவன் அருள்நிலையில் அதன் தாக்குதல், அவனுடைய அருள்நிலையில நாம் இருப்போமானால் அந்த தாக்குதல், அந்த காலத்தினுடைய தாக்குதல் நமக்கும் இருக்காது. காலத்தால் தாக்கப்படாத நிலை உண்டாகுமா என்று ஏங்கி, அந்த கால தத்துவத்தால் தாக்கப்படாத நிலை உண்டாகுமா என்று ஏங்கி அதற்குரிய திருவருள் காட்சியும் கட்டளையும் பெறும் காலம் எப்போது வரும், அதனால் வருகின்ற அந்த காலம் திருவருட்காலம், திருவருட்காட்சி எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கழுக்குன்றத்தில் கிடந்த இறைக்காட்சியை காலம் என்றே மணிவாசகப் பெருமான் அழைக்கிறார். ஓதல் என்றால் ஓம் என்ற மந்திர அடிப்படையில் உச்சரித்தல் என்று பொருள். ஓதல் என்று சொன்னால் நம்ம ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொன்னால் படிக்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஓம் என்கிற மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு உச்சரிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு பொருள். அதுக்கு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இந்த ஓம் என்ற மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றதற்கு பொருள். அதான் இங்கே சொல்கிறார். ஓதல் என்றால் ஓம் என்கிற மந்திர அடிப்படையில் உச்சரித்தல் என்று பொருள். படித்தல், பேசுதல், மொழிதல் எல்லாம் வேறு. படித்தல், பேசுதல் எல்லாம், மொழிதல் எல்லாம் வேறு வேறு நிலைகள். எந்த சொல்லையும் ஓதினால் அவை மந்திரங்களாக மாறி கருதிய பயனை தரும். ஒன்றை ஓதிக்கொண்டே இருந்தால் அவை மந்திரங்களாக மாறிவிடும். அதனால ஓதுவதெல்லாம் ஓம் என்ற மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது என்றாயிற்று. மந்திரம் என்பது நினைவில் உறுதியை உண்டு பண்ணும் ஒரு சொல். மந்திரம் என்பது நினைவில் உறுதியை உண்டு பண்ணுகிற ஒரு சொல். எண்ணியதை பாவனையினாலும் அருளாற்றலாலும் அடையும்படி செய்வது. மந்திரம் என்பது என்னன்னா, ஒரு உறுதியை நமக்குள்ள உண்டு பண்ணுவது. எண்ணியதை பாவனையினாலும் அருளாற்றலாலும் அடையும்படி செய்வது. ஒலிகளுக்கெல்லாம் மூலமான ஓங்கார அடிப்படையில் இருந்தே மந்திரங்கள் எல்லாம் விரிந்தன. ஒலிகளுக்கெல்லாம் மூலமான ஒலி ஓங்கார ஒலி. அதிலிருந்து அதை அடிப்படையாக கொண்டு தோன்றியதான் மந்திரங்கள். அப்படி மந்திரங்களாக விரிந்தன. அதன் அடிப்படையில் மனம் ஒருங்கி உச்சரிக்க உச்சரிக்க பாவனை முதிரும். மனம் ஒருங்கி உச்சரிக்க உச்சரிக்க பாவனை முதிரும். அதற்கு முதலில் அன்பும் உருக்கமும், அதாவது ஈடுபாடும். அன்பும் ஈடுபாடும் தான் முக்கியம். அன்பும் ஈடுபாடும், அதாவது உருக்கமும் வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். காதல் என்பது அன்பு, கசிவு என்பது இங்கே உருக்கம். அப்படி ஓதினால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். அப்படி ஓதினால் காட்சி கிட்டும். அதாவது அடிப்படை மனம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்த நிலையில ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க பாவனை வரும். அதற்கு முதலில் அன்பும் உருக்கமும் தேவை. அதனால தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொன்னார். அந்த வகையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாம் ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அந்த காதல் அன்பு மூலமாகவும் கசிவு என்கிற உருக்கம் மூலமாக கொண்டு ஓதினால் நமக்கு காட்சி கிட்டும். இதைத்தான் இந்த 5வது பாடலில் மணிவாசக பெருமான் உணர்த்தியிருக்கிறார் என்று நம்முடைய அடிகளார் இந்த 5வது பாடலுக்கான உரையை நிறைவு செய்திருக்கிறார். அந்த வகையில் நாமும் நிறைவு செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு நாளை 6வது பாடலை சிந்திக்கலாம். அவர் அடிகளாருடைய அந்த எழுத்துக்களோடு படித்து அப்படியே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருட்குருநாதர் அடியிணைகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.